லென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இரு பரப்புகளுக்கு இடையே ஒளி புகும் தன்மை கொண்ட ஒரு ஊடகத்தை தான் வந்து லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லென்ஸை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, குவிலென்ஸ் குழிலென்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. குவிலென்ஸ்னா குவிக்கும் லென்ஸுகளை வந்து குழிலென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குழிலென்ஸ்னா விரிக்கும் லென்ஸுகளை வந்து குழிலென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குழிலென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மையப்பகுதி வந்து மெலிதாக இருக்கும், சுற்றி இருக்கக்கூடிய பகுதி வந்து தடிமனாக இருக்கும். அதே குவிலென்ஸ்னா மையப்பகுதி வந்து தடித்து இருக்கும், சுற்றி இருக்கக்கூடிய பகுதி வந்து மெலிந்து வந்து காணப்படும். குவிலென்ஸில் வந்து புகக்கூடிய ஒளியானது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அந்த ஒளிக்கற்றைகள் எல்லாம் குவிக்கும், ஓரிடத்துல வந்து குவிக்கும். அதே குழிலென்ஸ் வந்து அந்த லென்ஸை கடந்து வந்து போகும்போது அதனுடைய ஒளிக்கற்றைகள் வந்து விரிஞ்சு வந்து போகும். குழி லென்ஸ்ல வந்து எப்படி போகும்? விரிஞ்சு வந்து போகும். அடுத்த பாட்டி ரீகேப் வந்து பார்ப்போம். ஸோ குவிலென்ஸின் வழியாக ஒளி விலகல். ஸோ வந்து ஒரு 6 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரில்லா தொலைவில் வந்து வைக்கும் போது மெய்பிம்பம் வந்து தோன்றும். எப்படி இருக்கும் அந்த மெய்பிம்பம்னு பார்த்தீங்கன்னா பிம்பத்தின் அளவு வந்து பொருளின் அளவை விட பல மடங்கு சிறியதாக வந்து இருக்கும். பொருள் வந்து சிக்கு அப்பால் வைக்கப்படும் போது அதனுடைய பிம்பம் எப்படி இருக்குன்னா சிறிய தலைகீழான மெய்பிம்பம் வந்து தோன்றும். லென்ஸின் மறுபுறம் வந்து வளைவு மையத்துக்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே வந்து பிம்பம் வந்து தோன்றிருக்கும். பிக்சர் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் படிங்க, தெளிவா வந்து புரியும். பொருள் வந்து சீல வைக்கப்படும் போது அதே அளவிலான அந்த பொருள் என்ன அளவோ அதே அளவிலான தலைகீழான மெய்பிம்பம் வந்து லென்ஸின் மற்றொரு பக்கத்தின் வளைவு மையத்தில் வந்து தோன்றும். ஸோ வளைவு மையத்தில் பொருள் வச்சா லென்ஸின் மற்றொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வளைவு மையத்திலவே வந்து பிம்பம் வந்து தோன்றும். என்ன பிம்பம்னா மாய் பிம்பம். ஒரே அளவிலான தலைக்கீழான மெய்பிம்பம் வந்து தோன்றும். பொருள் எஃப்க்கும் சிக்கும் இடையே வந்து வைக்கப்படும் போது அளவில் பெரிய தலைக்கீழான மெய்பிம்பம் வந்து தோன்றும். பொருள் வந்து முதன்மை குவியத்தில் வந்து வைக்கப்படும் போது அளவில் பெரிய தலைகீழான மெய்பிம்பம் ஈரில்லா தொலைவில் வந்து உருவாகிறது. பொருள் வந்து முதன்மை குவியம் F மற்றும் ஒளியியல் மையம் O ஆகியவற்றுக்கிடையே வைக்கப்படும் போது அளவில் பெரிய நேரான மாயபிம்பத்தை பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் வந்து உருவாகிறது. குவிலென்ஸ் வந்து எந்த குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தூர பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது. குழிலென்ஸின் வழியாக ஒளி விலகல். ஸோ இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து குவிலென்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து குழிலென்ஸின் வழியாக ஒளி விலகல். பொருள் இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். குழிலென்ஸ் வழியாக ஒளி விலகல் எப்படி நடைபெறும்ன்றது குறிப்பிட்டிருக்காங்க. பொருள் வந்து குழிலென்ஸுக்கு வச்சுட்டு ஈரில்லா தொலைவில் வந்து ஒரு பொருள் வைக்கிறோம்னா நேரான மிகச்சிறிய மாயபிம்பம் வந்து குழிலென்ஸின் முதன்மை குவியத்தில் வந்து உருவாக்கப்படும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. 2F1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வளைவு மையம். F1ன்றது தான் வந்து முதன்மை குவியம். அங்கே வந்து அதனுடைய பிம்பம் வந்து உருவாகும். என்ன பிம்பமாக உருவாகும்? மாய பிம்பமாக வந்து உருவாகும். அதே வந்து பொருளானது அளவிடக்கூடிய தொலைவில் வந்து குவிலென்ஸுக்கு முன்னாடி வச்சாங்க அப்படின்னா குழிலென்ஸின் ஒளியியல் மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே வந்து நேரான சிறிய மாயபிம்பம் வந்து உருவாகிறது. குவிலென்ஸ் வந்து எங்க பயன்படுதுன்னா கிட்ட பார்வை என்னும் பார்வை குறைபாட்டை சரி செய்ய வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ கிட்ட பார்வை என்னும் பார்வை குறைபாட்டை சரி செய்ய வந்து எந்த லென்ஸை பயன்படுத்துறாங்கன்னா குழி லென்ஸ். கிட்ட இருக்கிற குழி தெரியணும்னா குழி லென்ஸை பயன்படுத்துங்க, தூரம் இருக்கிற குவியல் தெரியணும்னா குவி லென்ஸை வந்து பயன்படுத்துங்க. லென்ஸின் சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 1/f = 1/v - 1/u. v வந்து பிம்பத்தின் தொலைவு, u வந்து பொருளின் தொலைவு. குறியீட்டு மரபு. ஸோ எப்பவுமே வந்து இடது மேல் பக்கம் வந்து ப்ளஸ் குறி வரும். லென்ஸுக்கு முன்னாடி இடது பக்கம் தான் பொருள் வைப்போம். இடது பக்கம் செங்குத்தாக இருக்கக்கூடிய மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேல் வரைகிறோம் அப்படின்னா அது வந்து ப்ளஸ்ஸு. வலது பக்கம் கீழ் நோக்கி வரையப்படுற செங்குத்து சைடு வந்து மைனஸ் வந்து வரும்.
உருப்பெருக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருள் உயரத்திற்கும் பொருளினுடைய உயரத்திற்கும் பிம்பத்தின் உயரத்திற்கும் இடையே உள்ள ஒரு தகவை தான் வந்து உருப்பெருக்கம்னு சொல்லுவோம். லென்ஸின் உருப்பெருக்க சமன்பாடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா m=v/u. அடுத்து வந்து பார்த்தீங்க மனித கண். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். லென்ஸ் சமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு வந்து எந்த லென்ஸுகளுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்கன்னா மெல்லிய லென்ஸுகளுக்கு மட்டும் அந்த சமன்பாட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. தடிமனான லென்ஸுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்விரு சமன்பாடுகளும் சிறிய மாற்றங்களை வந்து செஞ்சு வந்து பயன்படுத்துகிறாங்க. லென்ஸின் திறன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸின் குவிக்கும் அல்லது விரிக்கும் திறனை தான் வந்து லென்ஸின் திறன் அப்படின்னு சொல்றாங்க. லென்ஸின் திறன் என்பது ஒரு குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பிற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. p=1/f. f என்றது குவிய தொலைவு, லென்ஸின் திறனை வந்து p அப்படின்னு குறிப்பிடுறோம். அப்போ குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பிற்கு லென்ஸின் திறன் சமம்னா p=1/f. லென்ஸின் திறனின் SI அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாப்டர். இது கேபிட்டல் D ஆல வந்து குறிப்போம். குவிலென்ஸுக்கும் குழிலென்ஸுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா குவிலென்ஸ் வந்து மையத்தில் தடித்திருக்கும், குழிலென்ஸ் வந்து மையத்தில் வந்து மெலிந்து காணப்படும். குவிலென்ஸ் வந்து குவிக்கும் லென்ஸு, குழிலென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரிக்கும் லென்ஸு. குவிலென்ஸ் வந்து மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும், குழிலென்ஸ் வந்து மாய பிம்பங்களை வந்து தோற்றுவிக்கும். தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய எந்த லென்ஸ் பயன்படுதுன்னா குவிலென்ஸு, கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது குழிலென்ஸ். ஸோ இந்த p=1/f வந்து வேற எப்படி எழுதலாம்னா 1d = 1 மீட்டர் 1/மீட்டர் அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா 1m⁻⁻1 அப்படின்னும் எழுதலாம். ஸோ சைட்லவே வந்து p=1/f நோட் பண்ணிக்கோங்க. குவிலென்ஸின் திறனை வந்து எப்படி வந்து குறிப்போம்னா நேர்குறியாக வந்து குறிப்போம். குழிலென்ஸினுடைய திறன் வந்து எதிர்குறியாக வந்து குறிப்போம். ஸோ குவிலென்ஸ்னா ப்ளஸ், குழிலென்ஸ்னா மைனஸ்.